எப்படி சொல்றது, இது சொல்றது கூட சங்கடமா இருக்கு. சலாம் குலாம் பாட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. சலாம் குலாம் பாட்டோட பல்லவி வந்து வாசன் எழுதுனது. ஓ, ஓகே. அவர் மஞ்ச கம்மலையில இறந்துட்டு போனாரு. ஆ. அந்த பாட்டை சரணம் 2 சரணம் எழுதினவர் நா. முத்துக்குமார். அவர் மஞ்ச கம்மலையில தான் செத்து போனாரு. அடேங்கப்பா. நீங்க சொன்ன உடனே ஐயோ. ஒரு வெற்றி நடந்து நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒண்ணு பெருசா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஸோ மௌனமா ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தேன். பெருசா சந்தோஷமானா தெரியல எனக்கு. உண்மையிலே அப்படி எதுவும் இல்லை. நீங்க இருவழி பாதைகள் காத்திருந்தேன் இன்னும் தாமதம் வேணும் நிலைமை. ஒரு தொழில் ரீதியான பாடலாசிரியர் தவிர்த்து யாரும் அந்த பாட்டு பண்ணியிருக்க முடியாது. ஸ்டார் படத்துல அது பிரமாதமான பாட்டு. என் கைரேகையே உன் கூந்தல் கீரல்கள் தான் ஒரு இடத்துல இருந்திருக்கும். இப்படிதான் எல்லா பாடல்களுக்கும் நான் உதாரணமா சொல்றேன். சில பாடல்கள் வரும், சில நடிகர்கள் எழுதலாம், சில ப்ரொடியூசர்ஸ் எழுதலாம், சில இசையமைப்பாளர்கள் எழுதலாம். அது காலம் அதை கழிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். தமிழ் சினிமா இன்னும் அதிகமா தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய லிரிக் ரைட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. நான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். கபிலன், யுகபாரதி. அவங்களுக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்கலான்னு இப்போ வரைக்கும் எனக்கு பர்சனலா ஃபீல் பண்ணும். அதே மாதிரி இப்ப எங்களை வந்து ஆட்கள் வந்து ட்ரெண்டிங் லிரிக்கல் ஊத்து வைக்குங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, பா விஜய். அவர் அதிகமா மெலடி ஹிட் தான் கொடுத்திருக்காரு. ஆனா அவருடைய அந்த குத்து பாடல்கள் இந்த மாதிரியான பாடல்களே பயங்கர ஹிட் ஆனதுனால அவருக்கு அப்படி ஒரு முத்திரை இருக்கு. ஆனா அவர் மெலடி சாங்ல பெரிய கிங்கு. அது யாருக்கும் தெரியவும் தெரியாது. அப்படி ஒரு முகம் அவருக்கு வந்துருச்சு. அவர் மெலடி கிங்கா அறியப்படணும்ன்றதுல எனக்கு ரொம்ப ஆசை. விழிகளின் அருகிலில் வானம்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, விழிகளின் அருகில். ஆக்சுவலா அதுல ஒரு கேமராமேன் ஓகே இருதயமே துடிக்கிறதா துடிப்பது போல் நடிக்கிறதான்லாம் கேட்டார். ரொம்ப பிரமாதமான பாட்டு. இப்படி தொழில் சார்ந்த பாடலாசிரியரா இல்லாத ஒருத்தர் பாடல்கள் எழுதி அது காலத்துல நின்னதும் உண்டு. இப்ப வர சமீப காலங்கள்ல வர பாடல்களே எடுத்துப்போம். ஒரு 3 மாசம் அந்த பாட்டு கேட்கிறோம், அதுக்கப்புறம் அந்த பாட்டோடைய வாழ்வே போயிடுச்சு. ஆனா நான் வந்து ஒரு 2010 வச்சுப்போமே, 2010க்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி நீங்க போய் பாருங்க. அப்ப வர பாடல்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் இருக்கு இல்லையா, இப்ப கேட்டாலே எனக்கு வந்து ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. நான் அந்த காலகட்டத்துல என்ன யோசிச்சு நான் எப்படி வாழ்ந்தனோ அது எனக்கு அந்த மெமரி வருது. ஆனா இப்ப வர பாடல்கள்ல அந்த இது சாராம்சமே கிடையாது. இன்னொன்னு, இந்த பழைய ஸ்ட்ரக்சரை அடிச்சு உடைக்க வேண்டியதாங்க, உடைக்கிறது தான் இந்த இளைய தலைமுறையோட குறிக்கோள்னு நான் ஃபீல் பண்றேன். இப்ப சாக்கோபார் இருக்குனால சாக்கோபார் பயங்கரமா நிறைய இருக்கே தவிர்த்து அதுக்காக நீங்க கேட்கக்கூடிய ஓமமாற்றி இருக்கு. ஆனா சாக்கோபாரோட எண்ணிக்கை அதிகமா இருக்குனால உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, இந்த சாக்கோபார் அதிகமா இருந்தனால ஓமா வாட்டரே காணாம போயிடுச்சுன்னா அதனால என்ன ப்ரோஜனம்? அதனால என்னன்னு கேட்கிறேன். ஓமா வாட்டர் தானே தேவையே. சிம்பிள்ங்க. டேக் ஒன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் பாடல்களும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்மளோடு இணைந்திருப்பவர் பாடலாசிரியர் ஆப்பா ராஜா அவர்கள். வணக்கம்னு, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஒரே ஒரு வரி தமிழ் சினிமா பாடல்கள்ல வந்து ஒரு வரி நாங்க சொல்லுவோம். அது என்ன பாட்டு, யார் பாடலாசிரியரா இருப்பாங்கன்னு நீங்க சொல்லணும். ரெடியானு? காதல் ஒரு போத மாத்திரை, அதை போட்டுக்கிட்டா மூங்கில் யாத்திரை. ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்னு சொல்லலாம். சூர்யா நடிச்சிருப்பார். ஓ ஆமா, எம்மா எம்மா காதல் கண்ணம்மா, 7ஆம் அறிவு எம்மா. சொல் ராணி சொல், ஓகேன்னு சொல், இன்னைக்கு சொல், நாளைக்கு சொல், எப்போ வேணா சொல். தெரியல என்னன்னு அந்த உம்மா உம்மா அப்படி அடிதடியில தான் வரும். சொல் ராணி சொல், நீ எப்போ வேணா சொல், இன்னைக்கு சொல், நாளைக்கு சொல், எப்போ வேணா. தேவகுமார் அப்படின்னு ஒரு பாடலாசிரியர். தேவகுமார் புதுசா கேள்விப்படுறேன் நான். பாரதத்தில் 10 கோடி பெண்ணு இருக்கு, ஒருத்தி மேல தாண்டி 100 கண்ணு இருக்கு. நீங்க சொல்ற மாடுலேஷன்ல தெரியுது. இன்னொன்னு அந்த லிரிக்கோட ஸ்டைலும் போட்டு தாக்கு வாலி சார் எழுதியிருப்பார். வாலி சார் போட்டு தாக்கு. உலகத்தின் கடைசி நாள் இன்றுதானோ என்பது போல். ஏங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நெக்ஸ்ட் யாருன்னு சொல்லுங்க. தாமரை தான். அக்கம் பக்கம் யாரும் இல்லை, வா என் பக்கம், தேடல் கொஞ்சம் ஊடல் கொஞ்சம், நீ யார் பக்கம். தெரியல. ஏனோ ஏனோ. ஓ ரைட். அதுல வந்து அக்கம் பக்கம் யாரும் இல்லை, வா என் பக்கம் அப்படி வரும். எரிமலையின் கொண்டை மேலே ரோஜாவை நட்டவள் யார். வேற நெக்ஸ்ட் சொல்லிடுங்க. வைரமுத்து பெண்ணுறுத்தி படைத்து விட்டார். ஓகே.
நிழல் தேடும் ஆண்மையும் நிஜம் தேடும் பெண்மையும். தனுஷ். பிறை தேடும் இரவில், பிறை தேயும் இரவில். ஓகே. எப்படி இந்த முதல் வாய்ப்பு, இந்த பாட்டு மேல ஈர்க்கப்பட்ட விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பற்ற வைத்த நெருப்பொன்றுன்னு ஒரு படம், அதுதான் முதல்ல ஃபீச்சர் ஃபிலிமாக வந்தது. அதுக்கு முன்னாடி சில டப்பிங் படங்களுக்கு எழுதிட்டு இருந்தேன். 1000 Kisses-ன்னு சந்தோஷ் தயாநிதி மியூசிக்கில் என்னுடைய ஆல்பம் ஒன்று, இண்டிபெண்டன்ட் ஆல்பம் வந்துச்சு. அடுத்து மார்ச் 28 குட்டி பட்டாசு வந்துச்சு. இதான் மேலோட்டமான என்னோட ஜேர்னி. ஓகே. ஒன் அண்டர் ரேட்டட் லிரிசிஸ்ட், என்ன இவர் யாருமே இது வரைக்கும் நோட்டே பண்ணல, மென்ஷனே பண்ணல அப்படின்னு உங்களுக்கு பர்சனலி தெரிஞ்ச ஒரு பெயர், ஆனா இது வரைக்கும் அவர் யாருமே கொண்டாடல அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பாடலாசிரியர்? வாசன். வாசன். வாசன் இந்த பாட்டு கூட எழுதியிருப்பாரு பரணி மியூசிக்ல. ஃபர்ஸ்ட் அந்த இந்த பாட்டு முதலில் பார்த்தேன் நிலவே 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 சரிகமா பார்த்தேன். இந்த பாடல்கள்லாம் எழுதுவார். கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாடல்கள் எழுதினாரு. ஏன் அவரை யாரும் கண்டுக்கிறேன்னு ஆக்சுவலா என்னென்ன அப்படி சொல்றது, இது சொல்றது கூட சங்கடமா இருக்கு. சலாம் குலாம் பாட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. சலாம் குலாம் பாட்டோட பல்லவி வந்து வாசன் எழுதுனது. அவர் மஞ்ச கம்மலையில இறந்துட்டு போனாரு. அந்த பாட்டை சரணம் 2 சரணம் எழுதினவர் நா. முத்துக்குமார். அவர் மஞ்ச கம்மலையில தான் செத்து போனாரு. அப்படிங்கப்பா நீங்க சொன்னோடனே ஐயோ. ஸோ அவரோட சில பாடல்கள், அவரோட சில புக்கு வந்திருக்கு எனக்கு பார்த்துட்டு, ஏன் இவர் யாருமே கன்சிடர் பண்ணல அப்படின்னு தோணுது. அதே மாதிரி கலைக்குமாரை யாரும் ஏன் பெருசா கொண்டாடல அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. தமிழ் சினிமா இன்னும் அதிகமா தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய லிரிக் ரைட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. நான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். கபிலன், யுகபாரதி. அவங்களுக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்கலன்னு இப்போ வரைக்கும் எனக்கு பர்சனலா ஃபீல் பண்ணும். அதே மாதிரி இப்ப எங்களை வந்து ஆட்கள் வந்து ட்ரெண்டிங் லிரிக்கல் ஊத்து வைக்குங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, பா. விஜய். அவர் அதிகமா மெலடி ஹிட் தான் கொடுத்திருக்காரு. ஆனா அவருடைய அந்த குத்து பாடல்கள், இந்த மாதிரியான பாடல்களே பயங்கர ஹிட் ஆனதுனால அவருக்கு அப்படி ஒரு முத்திரை இருக்கு. ஆனா அவர் மெலடி சாங்ல பெரிய கிங்கு, அது யாருக்கும் தெரியவும் தெரியாது. அப்படி ஒரு முகம் அவருக்கு வந்துருச்சு. அவர் மெலடி கிங்கா அறியப்படணும்ன்றதுல எனக்கு ரொம்ப ஆசை. குட்டி பட்டாசு 100 மில்லியன்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. 200 மில்லியன் நெருங்கி 200 மில்லியன் நெருங்கிடுச்சு. ஸோ அந்த முதல் வெற்றி என்னைக்குமே நமக்கு வந்து மறக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற அனுபவம் எப்படி வந்து அந்த பாட்டு உங்க கைக்கு வந்துச்சு? நான் அப்போ ஒரு ஊடகத்துல தலைமை பொறுப்புல இருந்தேன். ஓகே. அது ஒரு எலெக்ஷன் டைம். ஏற்கனவே சந்தோஷ் தயாநிதி நானும் பண்ணி ஜனவரி மாதம் தான் 1000 Kisses பாட்டு வந்துச்சு. இடையில நாங்கள் டெய்லி பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ புதுசாக ஒன்று பண்ணலாம். நான் அந்த வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்த டைமில் நான் வழக்கமாகவே நான் இதை யார் ஹீரோ யார் ஹீரோயின் யார் பாட போகிறாங்கன்றது கூட நான் கேட்க மாட்டேன். நான் அப்படி ஒரு நாள் டக்குன்னு இவர் ஒரு பாட்டு போடுறோம் தலைவா, ரொம்ப அவசரமாக வேணும்னு கேட்டார். ரொம்ப அவசரமாக எழுதி முடித்தோம். ஒரு இண்டி நம்ம பண்ணுறோம்னா அது வெளிவரதுக்கு குறைஞ்சபட்சம் 2-3 மாசமாவது ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஷூட்டே 10 நாள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே. நான் சொல்றது மார்ச்ல நாங்க பண்றோம். மார்ச்லயே அது ரிலீஸ் ஆயிடுச்சு 28ல. அது ஒரு பெரிய அங்கீகாரம் இருந்துச்சு. அப்ப எல்லா சமூக ஊடகங்கள்லயும் அந்த பாட்டு பெருசா பேசப்பட்டுச்சு. இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அது என்னன்னா அதை கவனிக்கக்கூடிய சூழ்நிலையிலயோ நான் இல்லை. நான் வேற ஒரு ஊடகத்துல இருந்தேன். முழு நேர வேலையை அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து எலெக்ஷன் டைம் வேற. ஸோ அதுல ரொம்ப நான் பிஸியா இருந்தனால இதுல நடக்கக்கூடிய மாற்றங்களை என்னால் கவனிக்கவே முடியல. எனக்கு அது பயங்கர டென்ஷன் இருந்த டைம். ஒரு வெற்றி நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒண்ணு பெருசா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஸோ மௌனமா ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தேன். பெருசா சந்தோஷமானா தெரியல எனக்கு. உண்மையிலே அப்படி எதுவும் இல்லை. மெட்டுக்கு பாட்டு எழுதுறது அதிகமா இருக்கா, இல்ல அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி மெட்டமைக்கிறது அதிகமா இருக்கா? 99.92% மெட்டுக்கு தான் பாட்டு. அது ஒரு வகையில பாடலாசிரியர்களுக்கு ரொம்ப சௌகரியமான பிளாட்ஃபார்ம்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஏற்கனவே அந்த மெட்டுக்குள்ள வரிகள் ஒளிஞ்சிருக்கும். அதை நேக்கா தோண்டி எடுக்கிறது மட்டும்தான் பாடலாசிரியர்களுடைய வேலை. அப்படின்னு ஒரு பாடலாசிரியரா நீங்க இருக்கும்போது உங்களை அதிகமா இன்ஸ்பயர் பண்ண பாடலாசிரியர்கள்? வைரமுத்து சார். வைரமுத்து சார் எப்பவுமே வைரமுத்து சார். அதுக்கப்புறம் வாலி. வாலிக்கு அப்புறம் பா. விஜய். பா. விஜய்க்கு அப்புறம் முத்துக்குமார். பட் இதுல ரொம்ப பெருசா நான் ஃபாலோ பண்றது, நான் கிரியேட்டிவிட்டி சொல்ல, நான் கிராமரை நான் ஃபாலோ பண்றது வைரமுத்து சாரோட ஃபாலோ. காட்டு புலி அடிச்சு காட்டு ராசா மரம் வரணும், தேயிலையும் மரமாகும் அது வளர்வதில்லை, சிகரத்தில் இருந்து நாங்க வளரவில்லை, இதை ஒண்ணு சொல்லுவார்.
ஆட்டுக்கல்லு நடுவுல உறங்கி போகும் பூனையா, உன்னை வந்து பார்த்து தான் கிறங்கி போனையா. இது அதுலயே ஒண்ணு அவரோட ஸ்ட்ரக்சர், அதாவது அவருடைய பாடல்களுக்குள்ள பண்ணக்கூடிய ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர். இத்து 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 போல நெஞ்ச தைக்க ஒத்த பார்வை பார்த்து செல்லு, மொத்த சொத்தும் எழுதி தாரே மூச்சு உட்பட. அந்த மூச்சு உட்படன்றது இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரிப்பா ஒரு இடத்துல பஞ்ச் வைக்கிறது, அது வைரம் சார் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. இன்னொன்னு செங்கசூளக்காரா வந்து இதுக்கு மேல ஒரு பாட்டு வராதுன்னு நான் ஃபீல் பண்ற பாட்டு வந்து செங்கசூளக்காரா தான். எப்பயுமே ஒரு புலம்பலா இல்லாம அந்த பாட்டோட ஸ்ட்ரக்சரை மட்டும் தனியா எடுத்து வச்சிட்டீங்கன்னா, பல்லவியில அவங்களோட கஷ்டம் சொல்லுவாங்க, சரணத்துல என்னென்ன மாதிரியான பாடுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டு முடிகிறப்ப வேர்வை தண்ணி வீட்டுக்குள்ள விளக்கேத்தும் வாடான்னு முடிச்சிருப்பாரு. அதுதான் வைரம் சார். ஒரு பாட்டுன்றது ஒருத்தவனுடைய புலம்பல் இல்லை, அது வந்து தனிப்பட்ட முறையில ஒருத்தவனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வடிவமா இருக்கணுன்றதுல அவர் ரொம்ப கான்சியஸா இருப்பாரு. இப்படி நிறைய விஷயங்கள் வைரம் சார்ட்ட இருந்து நம்ம ஒரு செங்கல் சூளைக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆமாமா, மண்ணு மண்ணு மட்டும் சோறாக மக்க மக்க வாழ்ந்து வாராக, மழை மழை வந்து இன்னும் பிறகில் மண் மக்க எங்க போக, ஈத்த களிமண்ணு வேகாது எங்க தலைமுறை மாறாது, மண்ணை கிண்டி வாழும் மண்ணு புழுவுக்கு வீடு வாசல் ஏது. ஐயனாறு சாமி அழுத்தித்து பார்த்தோம், சுரடகட்ட சாமி சோத்ததானே கேட்டோம். சாமியை உரிமையா திட்டுறது இருக்கு பாத்தீங்கல்ல, அது அந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான மொழி. அது விருதுகளுடைய அங்கீகாரம் சரியான பாடலாசிரியர்களுக்கு போகுதா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பாடல்களுக்கு வந்து they are not recognized. தேசிய விருது அங்கீகாரமும் கடைசியா வந்து வைரமுத்து சார் வந்து இந்த பாட்டுக்கு வாங்கியிருப்பாரு, எந்த பக்கம் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிருக்கும். ஏன் எந்த ஒரு தமிழ் பாட்டை கூடமா வந்து அங்கீகரிக்க மறுக்கிறாங்க? அவ்வளவு நல்ல பாடல்கள் வந்துருக்கு. எனக்கும் தெரியல. அதே நேரத்துல நம்ம மொழி நமக்கு சிறந்ததுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பிற மொழியில இருக்கக்கூடிய பாடலாசிரியர்களோட பாடல்களை நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம அதுக்கு ஏன் இதுல இருந்து பெஸ்டா இருக்குமா? நம்ம ஜாவேத் அக்தர் பல பேர் நமக்கு தெரியாது, குல்சாரா பல பேருக்கு தெரியாது. குல்சாரும் வைரமுத்தும் தான் அதிகப்படியான விருதுகள் வாங்கியிருக்காங்க. அவங்க ரொம்ப பிரமாதமா மேல போகக்கூடியவங்க. இன்னொன்னு, நம்மள்ட்ட தரமான பாடல் வருது, அதுல இல்லைன்னு சொல்ல. நீங்க 2 பாடல்கள் சொல்றீங்க, நான் ஒரு 20 பாடல்கள் சொல்லிடுவேன். நான் அதுக்கெல்லாம் ஏன் கிடைக்கலன்ற வருத்தம் எனக்கு இருக்கு. அதே நேரத்துல பிற மொழிகள்ல வரக்கூடிய பாடல்களையும் நம்ம அங்கீகரிக்கணும், அதுக்கும் அங்கீகாரம் வேணும்ன்றதுலயும் நான் ரொம்ப கான்சியஸ். ஆல்பம் சாங்ஸோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எதிர்காலம்? இந்த பிளாட்ஃபார்ம் பெரிய அளவுல வளர்ந்துட்டு போகும்ன்றது என்னுடைய கணிப்பு. சினிமால தமிழ் திரைப்பட பாடல்களுடைய எண்ணிக்கை குறைகிற அதே நேரத்துல இது மாதிரியான இண்டி அதிகமாகறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாடல் பாடுற நிறைய பாடகர்கள் இப்ப சொல்றாங்க, நாங்களே நிறைய பாட்டு பாடுறது இல்லை, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸே அந்த பாட்டு பாடுறாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து சமீப காலங்கள்ல வந்து நிறைய பாடலாசிரியர்களுடைய பேரை பார்க்கறத விட அந்த நடிகர்களே இல்லை அதை சார்ந்தவங்களே வந்து எழுதுறாங்க. யார் வேணா பாட்டு எழுதலாம், அதுல நானுமே உடன்படுறேன். ஸோ ஒரு ஆக்டரோ இவங்களோ பண்றப்ப பாடலாசிரியர்களுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையுது. இதை நீங்க ஏத்துக்கிறீங்க? குறையுது, அதை நம்ம ஏத்துக்க முடியாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அடிப்படையில நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க சொன்னதை நானும் அடிப்படையில் சொல்றேன், ஒரு படைப்பு சார்ந்த விஷயங்களை யார் வேணாலும் பண்ணலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்துல முழு நேர தொழிலா பாடல் எழுதுறவ அதை பண்றப்ப அதுக்கு கூடுதல் அழகு வரும்னு நான் சொல்ல வர்றேன். நீங்க இருவழி பாதைகள் காத்திருந்தேன் இன்னும் தாமதம் ஏனும் நிலைமை, ஒரு தொழில் ரீதியான பாடலாசிரியர் தவிர்த்து யாரும் அந்த பாட்டு பண்ணியிருக்க முடியாது. ஸ்டார் படத்துல அது பிரமாதமான பாட்டு, என் கைரேகையே உன் கூந்தல் கீரல்கள் தான் ஒரு இடத்துல இருந்திருக்கும். இப்படிதான் எல்லா பாடல்களுக்கும் நான் உதாரணமா சொல்றேன். சில பாடல்கள் வரும், சில நடிகர்கள் எழுதலாம், சில ப்ரொடியூசர்ஸ் எழுதலாம், சில இசையமைப்பாளர்கள் எழுதலாம். அது காலம் அதை கழிச்சு கட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். தொழில் ரீதியான பாடலாசிரியர்கள் எழுதுற பாடல்கள் எப்பயுமே நிற்கும். இப்படியான இடைஞ்சல்கள் வர்றது ரொம்ப இயல்புதான். எல்லா காலகட்டங்களிலும் இது நடந்திருக்கு. அதே நேரத்துல இதுல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. விழிகளின் அருகிலில் வானம்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, விழிகளின் அருகில். ஆக்சுவலா அதுல ஒரு கேமராமேன் ஓகே இருதயமே துடிக்கிறதா துடிப்பது போல் நடிக்கிறதான்லாம் கேட்டாரு. ரொம்ப பிரமாதமான பாட்டு. இப்படி தொழில் சார்ந்த பாடலாசிரியரா இல்லாத ஒருத்தர் பாடல்கள் எழுதி அது காலத்துல நின்னதும் உண்டு. ஸோ இதுவும் நடந்திருக்கு, இதுவும் நடந்திருக்கு, அதுவும் நடந்திருக்கு. முன்ன வந்து அந்த எதுகை மோனைக்கு வந்து நம்ம ரொம்ப ரசிப்போம். என்ன மாதிரி லைன் இருக்கு, முன்னாடி வந்து பார்வை, அடுத்தது வந்து அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை அடுக்கி இந்த டிஆர் சார் சொல்ற மாதிரி ஒரு இயல்பு தொடைம்பாங்க. இப்போ வர பாடல்கள்ல அது ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப நீங்க பேபி சுகர் நீ அந்த பாட்டிலே வந்து ஆதார் கார்டு நிறைய விஷயங்கள் எழுதுறீங்க,
அதுல ஒரு எதுகை மோனை கிடையாது. ஆனா அந்த ட்ரெண்டிங்ல இருக்கிற வார்த்தையை வந்து டியூனுக்கு ஏத்த மாதிரி ஃபிட் இன் பண்றீங்க. அதே மாதிரி இப்ப வர பாடல்கள்ல வந்து ஒரு இலக்கணம் தனியா இந்த வார்த்தைகளுக்குள்ள இது இருக்கும். அதே மாதிரி முன்ன பாடல்கள்லாம் வந்து நிறைய இலக்கிய பாடல்கள்லாம் வைப்பாங்க. திருக்குறள் பாட்டுக்குள்ள இருக்கும். இப்ப அதெல்லாம் ரொம்ப மிஸ் ஆகுதோ அப்படின்னு. முதல்ல அதெல்லாம் எதுக்கு வைக்கணும் நான் தெரியாம தான் கேட்கிறேன். எதுகை மோதை எதுக்கு ஆக்சுவலா எதுகை மோனைன்ற தேவையில்லை. முதல்ல எதுகை மோனை ஏன் வச்சுக்காங்கன்னா சிம்பிள். முதலெழுத்து ஒன்றி வருது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது எதுகை. ஓகேங்களா? ஆனா இயைபு தொடை கம்பல்சரி இருக்கணும். அது எல்லா காலகட்டங்கள்லயும் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப அதுக்கான தேவை என்ன இருக்கு? இன்னொன்னு, இந்த பழைய ஸ்ட்ரக்சரை அடிச்சு உடைக்க வேண்டியதாங்க. உடைக்கிறது தான் இந்த இளைய தலைமுறையோட குறிக்கோள்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதனால எனக்கு பர்சனல் என்னன்னா, நீ இப்ப வர சமீப காலங்கள்ல வர பாடல்களே எடுத்துப்போம். ஒரு 3 மாசம் அந்த பாட்டு கேட்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பாட்டோடைய வாழ்வே போயிடுச்சு. ஆனா நான் வந்து ஒரு 2010 வச்சுப்போமே, 2010க்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி நீங்க போய் பாருங்க. அப்ப வர பாடல்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் இருக்கு இல்லையா, இப்ப கேட்டாலே எனக்கு வந்து ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. நான் அந்த காலகட்டத்துல என்ன யோசிச்சு நான் எப்படி வாழ்ந்தனோ அது எனக்கு அந்த மெமரி வருது. ஆனா இப்ப வர பாடல்கள்ல அந்த இது சாராம்சமே கிடையாது. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இப்ப இது ஏன் நான் மறுபடியும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம். அதுதான் இங்க எனக்கு ஒரு பெரிய வாதமா நான் சொல்றேன். மிகை உற்பத்தி அது ஒரு காரணமா இருக்கலாம். குறைஞ்சபட்சம் நமக்கு சின்ன வயசுல நம்ம வீட்டுல எப்ப பிரியாணி செய்வாங்க? மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி. அதிசயம். ஆக்சுவலா நான் சின்ன வயசுல பிரியாணியே சாப்பிட்டது. ஓகே, எப்பயாவது ஒரு தான் இருக்கும். முன்னாடி நம்ம பாட்டுன்றத அதிகபட்சம் டிவில கேட்போம், இல்லைன்னா ரேடியோல கேட்போம். இப்ப மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க எதுல பாட்டு கேட்கறீங்க? 20-30 ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. டக்குன்னு ஸ்பாட்டிஃபை இருக்கு, டக்குன்னு யூடியூப் இருக்கு, ஜியோ சாவன் இருக்கு, ஆப்பிள் மியூசிக் இருக்கு. இப்படி எவ்வளோ இங்க எல்லா இடங்களையும் குமியுது. ஸ்பாட்டிஃபைல புது புது கிரியேட்டர்ஸ் வந்து பாடல்களை போட்டு குமிச்சுக்கிட்டே இருக்காங்க. யூடியூப்ல பயங்கரமா விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பயங்கரமா வருது, ஒரு பக்கம் சினிமா பாடல்கள் வருது. உங்களுக்கு இவ்வளவு உங்க காதல வந்து விழுகிறப்ப, இதுல நல்ல பாட்டு வந்து நமக்கு நிக்கலைன்னா, அதோட ஆயுள் காலம் கம்மியா இருக்குன்னா, மாறி வரக்கூடிய மனநிலையோட பிரச்சனை. நமக்கு ரேரா பாட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம ரேரா ரொம்ப நல்ல பாட்டை மட்டும் மன்னிச்சுட்டு மற்றதெல்லாம் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனா இப்ப அப்படி இல்லை. இல்ல, முன்னாடி வந்து சில கோதுமைகள் இருக்கலாம், கடுகு நிறைய இருந்திருக்கலாம், அங்கங்க பருப்பு இருந்திருக்க மாட்டேன். பருப்பு மட்டும் நம்ம வச்சிருப்போம். பருப்பு மட்டும் தான் கண்ணுக்கும் தெரியும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இல்ல, இப்ப நிறைய பருப்பாவும் இருக்கு, அங்கங்க கடுகாவும் இருக்கு. ஸோ மாறி வரக்கூடிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை நம்ம கன்சிடர் பண்ணாம இது சொல்றோம்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல காலம் முழுக்க நிற்கக்கூடிய பாடல்கள் இப்ப வராம ஒன்றும் இல்லை. நம்ம இன்னும் அதை காது கொடுத்து கேட்கல அப்படின்றது ஒரு பாடல் ஆசிரியரா என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் எனக்கு என்னன்னா, ஒரு நல்ல பாட்டுக்கு என்னைக்குமே ஒரு வாழ்வு இருக்கும். ஒருவேளை அதுக்கான காலகட்டம் இப்ப இல்லைனாலும் இன்னொரு நாள் கிடைக்கும் அப்படின்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த பாட்டுக்கான மெனக்கடல் இருக்குல்ல, அது இப்ப இல்லையோ அப்படின்னு. என்ன மாதிரி மெனக்கடல் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க? இப்ப நான் வரிகளாவே ரசிக்க முடியல. இல்லங்க, இது பெரிய மளிகை கடைங்க. நீங்க உங்களுக்கு வந்து ஓமா வாட்டர் வேணும்னு நீங்க கேக்குறீங்க. ஓமா வாட்டர் வந்து ரேரா யூஸ் பண்றது, அதோட எண்ணிக்கை ஒரு 4-5 பாட்டில் தான் இருக்கும். ஆனா சாக்கோ பார் வந்து அதிகமா விற்பனை ஆகக்கூடிய இடம் அது. இப்ப சாக்கோ பார் இருக்கனால சாக்கோ பார் பயங்கரமா நிறைய இருக்கே தவிர்த்து, அதுக்காக நீங்க கேட்கக்கூடிய ஓமா வாட்டர் இருக்கு. ஆனா சாக்கோ பாரோட எண்ணிக்கை அதிகமா இருக்கனால உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, இந்த சாக்கோ பார் அதிகமா இருந்தனால ஓமா வாட்டரே காணாம போயிடுச்சுன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அதனால என்னன்னு கேட்கிறேன். ஓமா வாட்டர் தானே தேவையே. சிம்பிள்ங்க. பாடல்னாலே இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு வகையான கருத்தில் ரீதியான வன்முறை. சிம்பிள். ஓகே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது பர்சனலா எனக்கு. இன்னொன்னு, ஒரு பாட்டு ஏதாவது போதிக்கணும்னு நினைக்கிறது கூட பெரிய தப்பு. எனக்கு பாட்டு போதிக்க வேணாம். எனக்கு அந்த பாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொடுத்தா இருக்கே, நிறைய இருக்கே ஏங்க. ஆனா எனக்கு ஓமா வாட்டர் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். மென்மேலும் நீங்க நிறைய பாடல்கள் எழுதணும், நிறைய படைப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய உரையாடல்கள் உங்களோட நடந்துகிட்டே இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. டேக் ஒன் தமிழ் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்கள் எதிர்காலம் மென்மேலும் வளரும், உயரும். நன்றி, வணக்கம்.